ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: வலுவான பொருளாதாரம் காரணமாக இந்தியா உலக நாடுகளின் நம்பிக்கையாக திகழ்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் கொண்டுவர சிறப்பு விமானங்கள் இன்று இயக்கப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய பகுதிகளில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் வரும் 5 மற்றும் 6ஆம் தேதி நடைபெற இருந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காலாபுராகி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதியின் முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வலுவான பொருளாதாரம் காரணமாக இந்தியா உலக நாடுகளின் நம்பிக்கையாக திகழ்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் பொருளாதாரத்தில் முன்னேறி வருவதாக கூறினார். நிலையான வலுவான பொருளாதார வளர்ச்சி என்ற கருப்பொருளில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. உற்பத்தித் துறையில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட ஆர்வத்துடன் இருப்பதாக கூறிய பிரதமர், இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். கூடுதல் நிறுவனங்களை அமைத்து பொருட்கள் உற்பத்தி செய்து அதனை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதற்காக இந்தியா பல நாடுகளுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நிறுவனங்களை கேட்டுக் கொண்ட பிரதமர், திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். உலக வனவிலங்குகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள செய்தியில், வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்கு இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளின் பாதுகாப்பு நிலையான சுற்றுச்சூழலுக்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். வனவிலங்கு பாதுகாப்பிற்கு போராடுபவர்களை கௌரவிப்பதன் அவசியத்தை பிரதமர் எடுத்துரைத்தார். உலகிலேயே மிக அரிய வகை வனவிலங்குகள் இந்தியாவில் இருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 70% இந்தியாவில் இருப்பதாக கூறிய அவர், ஆசிய யானைகளும் காண்டா மிருகங்களும் நம் நாட்டில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். வனவிலங்கு பாதுகாப்பிற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக வனவிலங்குகள் தினம் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். உலகின் வளர்ச்சிக்கு வனவிலங்குகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இயற்கையுடன் இணைந்து வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றி வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு புலி முதல் சிறிய வகை வனவிலங்குகள் வரை அனைத்து வனவிலங்குகளின் பாதுகாப்பு முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு அமித் ஷா வலியுறுத்தினார். வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு வருவதற்காக சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இருந்து 10 சிறப்பு விமானங்கள் இன்று இயக்கப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பாக இண்டிகோ விமான நிறுவனம் ஜெட்டாவில் இருந்து இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவித்துள்ளது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, அத்துறை செயலர் திரு சமீர்குமார் சின்ஹா உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பகுதியின் நிலைமை குறித்தும் சர்வதேச சிவில் விமான நிறுவனங்களின் விமான சேவைகள் குறித்தும் கண்காணித்து வருவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. வளைகுடா பகுதியில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விமான நிறுவனங்களுடனும் இது தொடர்பாக நமது விமான நிறுவனங்கள் ஆலோசனை மேற்கொண்டு ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசிய பகுதியில் போர் பதற்றம் காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து அப்பகுதிக்கு இயக்கப்படும் விமான சேவைகள் 4வது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து 60 பேருடன் துபாய் சென்ற விமானம் துபாய் வான்வழி மூடப்பட்டதால் மீண்டும் சென்னை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னையிலிருந்து 60 பேருடன் துபாய்க்கு இன்று அதிகாலை புறப்பட்டுச் சென்ற எமிரேட்ஸ் ஏர்லைன் பயணிகள் விமானம் துபாயில் போர் சூழல் மீண்டும் அதிகரித்து வான்வழி பாதை மூடப்பட்டதால் துபாய் சென்று கொண்டிருந்த விமானம் நடுவானிலிருந்து அவசரமாக திரும்பி வந்து மீண்டும் சென்னையில் தரையிறங்கியது. துபாயின் வான்வழி பாதை மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் விமானம் மீண்டும் துபாய் புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்காசிய பகுதிகளில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் வரும் 5 மற்றும் 6ஆம் தேதி நடைபெற இருந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் போர் பதற்றம் நிலவுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஈரான், குவைத், ஓமன், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பகுதிகளில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கு புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் வியாழக்கிழமை மேற்காசிய நிலைமை குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் வரும் 7ஆம் தேதியிலிருந்து நடைபெறவுள்ள சிபிஎஸ்இ தேர்வுகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் தயாராக இருக்குமாறு இந்திய ராணுவத்தின் ஒயிட் நைட் காப்ஸ் பிரிவு தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பி.கே. மிஸ்ரா தெரிவித்துள்ளார். கிஸ்ட்வார் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தீவிரவாத தடுப்பு பணிகளை மேற்கொள்ள பாதுகாப்பு படை வீரர்களிடம் உத்தரவிட்டுள்ளார். முழு சந்திர கிரகணம் இன்று மாலை நிகழ்கிறது. இந்தியாவில் மாலை 3:20 மணிக்கு தொடங்கும் இந்த சந்திர கிரகணம் 6:47 மணி வரை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் சந்திர கிரகணம் விலகி செல்லும் போது சிவப்பு நிறத்தில் சிறு பிறை போல காண முடியும் என்று அறிவியல் ஆர்வலர் திரு ஸ்ரீகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். முழு சந்திர கிரகணம் இன்று ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வருவதால் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த முழு சந்திர கிரகணம் இன்று மதியம் 3:20 மணிக்கு தொடங்கி 6:48 மணிக்கு முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் பகுதியில் காணப்படும். சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் சந்திர கிரகணம் விலகி செல்லும் போது சிறு பிறை போல சிவப்பு நிறத்தை நாம் காண முடியும். இது சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் என்பதால் இதை நாம் பகுதி சந்திர கிரகணம் என்று கூறுகிறோம். இந்த சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்கு பிரத்யேகமான தொலைநோக்கிகளோ அல்லது பைனாகுலர்ஸ் போன்றவை தேவையில்லை. வெறும் கண்ணால் நீங்கள் பார்க்கலாம். நேபாள நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்த நேபாள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் கண்காணிப்பு அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் விடுத்துள்ள அறிக்கையில் தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றுவதை உறுதி செய்ய அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் விதிமுறைகளின்படி நேற்று நள்ளிரவிலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்ள அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் 165 தொகுதிகளில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தமுள்ள 275 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் கூடுதலாக 110 பேர் சிறப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். நேபாளத்தில் 18,09,3689 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்களிப்பதற்காக 10,967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் 68 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 3,484 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் இன்று ஜெர்மன் தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இதில் மேற்காசிய பகுதியில் பாதுகாப்பு நிலைமை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. ஜெர்மன் தலைவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மேற்காசிய பகுதியின் நிலைமை குறித்து இஸ்ரேல், ஐரோப்பா, அமெரிக்க நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசனை நடத்தப்போவதாக கூறியுள்ளார். காலாபுராகி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதியின் முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் சக நாட்டு வீரரான செவிகா ரெட்டி சாமாவை 6-0, 6-3 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலுவான பொருளாதாரம் காரணமாக இந்தியா உலக நாடுகளின் நம்பிக்கையாக திகழ்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் கொண்டுவர சிறப்பு விமானங்கள் இன்று இயக்கப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய பகுதிகளில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் வரும் 5 மற்றும் 6ஆம் தேதி நடைபெற இருந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காலாபுராகி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதியின் முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.